ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த காய் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொத்தவரங்காய். இத வந்து யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கிட்ஸ் யாருமே. ஆனா, இதில அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத வந்து குழந்தைங்களும் சாப்பிட வைக்கணும். இத பிடிக்காதவங்க கூட இந்த கொத்த வெங்காயம் சாப்பிடணும் அப்படின்னா, நான் இந்த காமிச்சிருக்க இந்த மெத்தட் படி செஞ்சு குடுங்க. இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து இத வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கூறு அப்படி சொல்லுவாங்கல்ல, என் ஊர்ல. அதாவது ஒரு கூறு இந்த ஒரு ரூ. 10க்கு கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல ஒரு முத்தலா இல்ல, கொஞ்சம் பிஞ்சா இருந்தது. அத நல்லா அலசிட்டு, டாப் அண்ட் பாட்டம் அத வந்து கட் பண்ணி சின்ன சின்னதா நான் கட் பா க காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடுசா வேணாம். அத கட் பண்ணி முடிச்ச உடனே நான் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய், வெள்ளைப்பூடு, வேர்க்கடலை, மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி கலருக்காகத்தான் நம்ம போடுறோம். அத ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி ஒரு பேஸ்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தவரங்காயும் ரெடியா இருக்கு. அந்த மிக்ஸில நம்ம அடிச்ச அந்த பேஸ்ட்டும் ரெடியா இருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சு நீங்க குக்கர்லேயே வைங்க. அப்பதான் வந்து டைம் சேவிங் ஆகும். கேஸும் மிச்சமாகும். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு, மல்லித்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி போட்டு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தவரங்காயும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் அந்த தக்காளி, வெங்காயம், போட்டிருக்கிற பொடி, கொத்தவரங்காய் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆன உடனே, நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கீங்களா வேர்க்கடலை, தேங்காய், வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதை ஊற்றி, அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி நீங்கள் வந்து அந்த தண்ணியும் ஊற்றிக்கணும். அந்த தண்ணியையும் ஊற்றி நல்லா நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா, அது வந்து நல்ல வாட்டர் கன்சிஸ்டண்ட்டாக வந்துடும். நல்லா அதை வந்து கிண்டி விட்டு, நீங்கள் இந்த அளப்பம்போது தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கோங்க. அப்படின்னா காய் வேகும்போது உப்பும் சேர்ந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நல்லா விசில் போடுங்க. ஒரு 3 to 4 விசில் விடுங்க. காய் வந்து நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த விசில் போகிற அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா அதை போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கரம் மசாலாவும் அதில் போய் சும்மா அந்த கிரேவி வந்து நான்வெஜ் ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். பிடிக்காத உங்கள் குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்க. நீங்கள் நைட்டு குழந்தைங்கள காய்கறிகள் சாப்பிட வைக்கணும், இல்லைன்னா பிடிக்காதவங்கள சாப்பிட வைக்கணுன்னா, நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸும் நீங்கள் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும். அவங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டிஃப்ரெண்ட்டான மெத்தடை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க இந்த கொத்தவரங்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த இரத்த சர்க்கரை வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால மலச்சிக்கல் இருக்காது. நரம்பு மண்டலத்துக்கு இந்த கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ கைஸ்.